வாக்கிங் மூலிமா மட்டும் நான் சமீபத்தில் 8 கிலோ வெயிட் லாஸ் பண்ணதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்த நிறைய நண்பர்கள் எப்படி பண்ண, என்ன டிப்ஸ் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நான் ஒரு டிப்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா அது கமிட்மெண்ட். என்னோட கமிட்மெண்ட்டுக்கு உதாரணமாக நான் கடந்த ஜூன் மாதம் மட்டும் எவ்வளோ தூரம் நடந்திருக்கேன் அப்படின்றது இந்த வீடியோட இறுதியில் சொல்கிறேன். ஸோ இப்போது விஷயத்துக்கு வருவோம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பெரிய டார்கெட் வந்து வச்சுக்கணுன்ற அவசியமே இல்லை. நான் கடந்த ஒரு 4-5 மாதமாக நடக்கிறதுனால என்னால் டெய்லியும் ஒரு 40லேருந்து 45 மினிட்ஸ் கண்டினியூஸாக எந்த கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக நடக்க முடியும். நீங்கள் பிகினிங்லேயே அவ்வளோ பெரிய டார்கெட் செட் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் டே போவீங்களா அப்படின்றது டவுட்டு தான். நான் லாஸ்ட் 1 வீக்காக, அதாவது 28 ஜூன்லேருந்து 4th ஜூலை வரைக்கும் எவ்வளோ தூரம் நடந்திருக்கேன்னா 20.91 கிலோமீட்டர்ஸ், அதாவது ஏறத்தாழ 21 கிலோமீட்டர். டியூரேஷனாக பார்த்தீங்கன்னா 4.41 நிமிஷம், ஏறத்தாழ 4.75 மணி நேரம் இது நடந்திருக்கேன். கடந்த ஜூன், இப்போ ஜூலை இல்லையா, ஸோ ஜூனில் மட்டும் எவ்வளோ தூரம் நடந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 59.49 கிலோமீட்டர், ஏறத்தாழ 60 கிலோமீட்டர், இல்லை 59.5 கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். டியூரேஷனாக பார்த்தா 16 மணி நேரம் 45 நிமிஷம். இதில் செஷன்னு காட்டுது இல்லையா, அதுதான் 29 செஷனாக 29 நாள் நடந்திருக்கேன். இடையில ஒர்க் ரிலேட்டடாக மும்பைலாம் ட்ராவல் பண்ண வேண்டியிருந்துச்சு. அங்கே போய் நடந்தேன். எங்கே போனாலும் ஒரு ஆக்டிவிட்டியாக நாம் செய்யக்கூடிய ஒரு ஆப்ஷனாக எனக்கு வாக்கிங் பட்டுச்சு. ஸோ அதுக்கு என்னோடய ஃபுல் கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன். அந்த கமிட்மெண்ட்டை தான் நான் உங்களுக்கும் டிப்ஸாக சொல்லணும்னு நினைக்கிறேன். வெறும் வாக்கிங் மட்டும் போதுமா வெயிட் லாஸ்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஃபுட் ஹேபிட்ஸ், கன்சிஸ்டன்சி, சின்ன சின்ன ஹேபிட் சேஞ்ச் அப்படின்னு இன்னும் நிறைய இருக்குது. இது எல்லாமே செய்யக்கூடிய ஒன்று, பட் சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வர வீடியோஸில் பேசலாம். தேங்க்யூ ஸோ மச்.